ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கள் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோன்னா தி ஆஃப்டர் லைஃப் மெமரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல்ல இருந்து நம்ம ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த ஜெரமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. பாருங்க, இவர் வந்து ஆஸ்திரேலியா நாட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு இசை மீட்டக்கூடிய ஒருத்தர். இந்த இப்படி இப்படியெல்லாம் பண்ணுவாங்கள்ல, இந்த ஆப்பராலெல்லாம் அந்த கான்சர்ட்லாம் நடக்கும்ல, அதில் இசை மீட்டக்கூடிய ரொம்ப பாப்புலரான ஆள் போல் இவர் ஆஸ்திரேலியாவில். அவர் வந்து 2005ல டாக்டர் மைக்கேல் நியூட்டன் எழுதின ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை படிச்சுட்டு, இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் ட்ரை பண்ணணும்னு போறாங்க. ஆஸ்திரேலியால இதுதான் ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி ஒரு கான்செப்ட் போகுது. அந்த ஃபர்ஸ்ட்டு ஆளா போய் இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன ட்ரை பண்றது இந்த ஜெரமி அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ அவ்ளோ முந்தைய காலம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கங்களேன். ஸோ அப்படி பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன்ல அமர வைக்கிறாங்க. இவங்க டக்குன்னு போம்பொழுது எங்க போறாங்கன்னா, 1906 இவங்களுடைய முந்தைய ஒரு பிறப்புக்கு போறாங்க. அவங்க அந்த இதில என்ன ஃப்ளைட் லூட்டனன்ட் ஃப்ராங்க் நார்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்களா இருக்காங்க. 2ஆம் உலகப் போர் தொடங்குறதுக்கு முன்னதாக இது நடக்குது. அப்போ இவங்க வந்து ஒரு கமர்ஷியல் ஏர்பிளேன் பைலட்டா இருக்காங்க. இங்கிலாந்து நாட்ல பொறந்த ஒருத்தர் கமர்ஷியல் ஏர்பிளேன் பைலட்டா இருக்காங்க. தென் 2ஆம் உலகப் போர் தொடங்குது. 2ஆம் உலகப் போர் தான் தொடங்கிருச்சே. அதுக்கப்புறம் என்ன கமர்ஷியல் ஃப்ளைட்டு. போய் எல்லாம் சண்டை போடுறதுக்கு போ. ஃப்ளைட் ஓட்ட தெரிஞ்சதுனால நீ சண்டை போ. ஒண்ணா பாம்பர் பிளேனுக்கு போணும், இல்ல ஃபைட்டர் பிளேனுக்கு போணும். ஃபைட்டர் பிளேன்ங்கிறவன் என்ன, அந்த வானத்திலேயே சுட்டுக்கிட்டே இருப்பான். அவன் தான் ஃபைட்டர் பிளைட். பாம்பர் பிளேன் அப்படிங்கிறவன் வந்து மேல இருந்து குண்ட கீழ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதான் பாம்பர் பிளேன். இவர வந்து பாம்பர் பிளேன்ல தூக்கி போடுறாங்க. இவரு வந்து ரொம்ப திறமையான ஒரு பைலட்டுங்க. அப்போ நெறைய போர்கள் அப்படிங்கிறது நடக்குது. கிட்டத்தட்ட 27 மிஷன். அதாவது ஒரு ஒரு 2 மிஷன தாண்டுறதுங்கிறதே பெரிய விஷயம். போனா சாகத்தான் போறவனே கீழ இருந்து சுட்டுக்கிட்டே இருப்பானுங்க. பின்னாடி இருந்து எவனோ ஒரு ஃப்ளைட்டுக்காரன் வந்து சுட்டுக்கிட்டே இருப்பான். தப்பிச்சோம் அப்படின்னு சொன்னா, அது பெரிய விஷயம் உண்மையாலுமே. போர்க்களம் வந்து பைத்தியம் முடிச்ச மாரி இருக்கும். இரவு பகல் பார்க்காம அந்த போர் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இதுல 27 மிஷன் தாண்டி இருக்காங்கன்னா, புண்ணியத்தினுடைய மொத்த டிப்போவுமே இவங்க தான் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ 27 மிஷன் சக்சஸ்ஃபுல் மிஷன். எந்த ப்ராப்ளமும் இல்லாம தாண்டிட்டாங்க. ஒரு தடவ ஃபைட்டர் பிளைட் ஓட்டுறதுக்கு கூட இவருக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கடைசியா இவருக்கு ஒரு பாம்பர் பிளேன் எடுத்துட்டு போறாங்க. போம்பொழுது அந்த பெல்ஜியம் நாட்டுக்கு மேல போறாங்க. அந்த ஃப்ளைட் பேரு என்னன்னா சாலி. சாசி சாலி. அதான் அந்த ஃப்ளைட் பேர். அப்போ பாம்பர் பிளேன் எடுத்துட்டு போறாங்க. போம்பொழுது இந்த தடவ என்ன ஆயிடுச்சுன்னா, பயங்கரமான அடி. ஃப்ளைட்லலாம் பட 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 படான்னு கீழ இருந்து சுடுறான். இங்க பின்னாடி இருந்து ஃபைட்டர் பிளைட் அடிக்கிறான். எல்லாம் சரியான அடி. என்ன பண்றாங்க, ஃப்ளைட் வந்து கண்ட்ரோல் மிஸ் ஆகுது. இப்படி ஃப்ளைட் இப்படி கீழ வந்துகிட்டே இருக்கு. ஒரு மாதிரி கூட வந்து ஒரு 4 பசங்க இருக்காங்க. சின்ன பையன். அதுல ஒரு 18 வயசு பையன் கூட இருக்கான். எப்படியாவது இவங்கள காப்பாத்திரணும் அப்படின்னு முடிவு பண்ணி, கரெக்ட்டா அதுக்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, தான் சாக போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுக்கு வந்துர்றாங்க. இந்த முடிவுக்கு வந்து ஃப்ளைட் ஒரு மாரி ஸ்டேபிள் பண்ணோனே, இது முட்டும். இவன் தப்பிச்சுருவானுங்க. நம்ம இறந்துருவோம்னு தெரிஞ்ச அந்த மேனிக்கு அந்த ஊர்ஜிதமான உடனே அந்த உடல விட்டு ஆன்மா வெளிய வந்துருச்சாமா. ஃப்ளைட் கீழ கிராஷ் ஆனோனே முடிவு பண்ண மாதிரி இவங்க உடம்பு வந்து சிதைஞ்சிருது. ஆனா கூட இருந்த அந்த 4 பசங்க எல்லாம் தப்பிச்சுடுறாங்க. அப்போ அந்த ஆன்மா வந்து மேல இருந்து இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. பார்த்துட்டே இருக்கும்பொழுது ஒரு வெள்ள ஒளி நிறைஞ்ச ஒரு ஆன்மா இப்படி கூட வருது. அவங்களுடைய ஆன்ம குரு தான். அவர் பேர் என்னன்னா ஃபினியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இந்த ஜெரமியினுடைய ஆன்மா பேர் என்னன்னா இஸ்மத் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஜெரமி வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே வராராம். இப்போ இந்த இந்த ஃபைட்டர் பிளைட் இறந்தாரு பார்த்தீங்களா பைலட்டு. இப்ப செத்ததுல அவருக்கு கவலை இல்ல. ஒரு சந்தோஷம், கூட வந்த பசங்களெல்லாம் காப்பாத்திட்டோனே. அதுதான் அவருடைய மைய நோக்கமா இருந்தது. ஓகே காப்பாத்திட்டாங்க. இந்த ஃப்ளைட்ட ஒரு வேள நான் சாகாம இருந்து, இந்த ஃப்ளைட்ட ஒரு வேள நான் ஓட்டியிருந்தேன்னா, ஓட்டியிருந்திருக்கலாமோ? நான் செத்திருந்திருக்க வேண்டாமே? ஏன் என்ன பண்ணியிருந்துருக்கலாம்? அந்த ஃப்ளைட் எப்படி செத்து போனதுக்கப்புறம், அங்க நடந்த நிகழ்வ பார்த்துட்டு இவருக்கு ஒரு சிந்தனை பாருங்க எப்படின்னு. இந்த ஃப்ளைட்ட ஓட்டியிருக்கலாமான்னு. கைடு அப்படியே சிரிச்சுக்கிட்டே வராராமா. "என்ன சிரிக்கிறீங்க?" ஏன்னா கைடு கூட ஒரு சிலர் ரொம்ப நெருக்கமா இது பண்ணி, கேஷுவலா ஃப்ரெண்டு கூட பேசுற மாரி "என்ன சிரிக்கிறான்னு?" "இந்த புடிவாத குணம் மட்டும் உன்னைய விட்டு போறதே இல்லடா எப்ப பார்த்தாலும். அந்த ஃப்ளைட்ல ஒரு ரெக்க தான்டா இருக்குது. அத போய் எப்படி நீ ஓட்டுறன்னு சொல்லி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற பார்த்தியா? உன்னை நான் என்னன்னு சொல்ல? முந்தைய பிறப்பிலிருந்து உனக்கு இதே குணம் தான். இந்த புடிவாத குணம் மட்டும் உன்னைய விட்டு போறதே இல்ல ராமசாமி." அப்படிங்கிற மாரி அவரு இது பண்ண. அப்போ டாக்டர் இங்க கேட்கறாங்க, "அது கரெக்ட் தானே உங்க கைடு சொன்னது. ஒரு ரெக்கையோட எப்படி ஃப்ளைட் ஓட்டுவீங்க?" இவரு. "ரெக்கையே இல்லனாலும் ஓட்ட முடியும். அது ஓட்டுறதுக்கு திறமை இருந்தா போதுன்னு" இவரு. அப்போ இந்த மாரி ஒரு நிகழ்வு நடக்கும். அவங்க ஆன்மூலகத்துக்கு போயிடுறாங்க. போம்பொழுது அங்க ஆன்மூலகம் போம்பொழுது இப்ப கைடு பேசுறாரு. "கொஞ்சம் இந்த வாழ்க்கைய நீ வந்து கொஞ்சம் சரியா வாழ்ந்திருந்திருக்கலாம்." என்ன அப்படின்னா, இவரு ரொம்ப நல்ல மனுஷங்க. மோசமான ஆளெல்லாம் கிடையாது. எப்படின்னா, ஒருத்தன வேலை செய்யின்னா, இந்த "ஓடு, ஓடு, ஓடு வேலை செய் சீக்கிரம் வேலை, வேலை, வேலை" அப்படின்னு. கொஞ்சம் அவங்க கூட நீ வந்து இன்னும் கொஞ்சம் அப்படி நெருக்கமா, ஒரு அன்போட நீ வந்து சொல்லி அவர்கள் கூட நீ இது பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா, இந்த உன்னோட எனர்ஜி இன்னும் பெட்டரா நீ பாஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படின்னு அவங்க சொல்லும்பொழுது, ஆமா உண்மதான் இல்ல, பண்ணியிருந்திருக்கலாம். அப்படின்னு இவரும் சொல்ல. அப்ப டாக்டர் கேட்கறாங்க, "என்ன என்ன எனர்ஜி பாஸ் பண்ணியிருக்கலாம்? ஏன் எனர்ஜி பத்தி இப்ப நீங்க 2 பேரும் பேசுறீங்க? உங்களுக்கு எப்படி இந்த சக்திகள பத்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும்னா?"
நான் அதில ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. அந்த சக்திகளை சரியா பயன்படுத்துறதுல நான் ஸ்பெஷலிஸ்ட்டு. நான் இந்த பிறப்புல இங்க இருக்கிறேன்னா, என்னுடைய ஒரு ஆன்மா இங்க இருக்கு. ஆனா பல இடங்கள்ல என்னுடைய ஆன்மாக்களினுடைய சக்திகளினுடைய ஒவ்வொரு பங்க நான் அங்கங்க விட்டுக்கிட்டே வந்திருக்கேன். அது அது அங்கங்க கத்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒண்ணா கன்சாலிடேட் ஆகும்போது என்னுடைய இது வந்து பயங்கரமா குரோ ஆகும். அவங்க ரொம்ப பர்ட்டிகுலரா சொல்றாங்க பாருங்க. இந்த ஜெரமியா பிறப்பு எடுத்திருக்கும் பொழுதும் கூட, ஜூபிட்டர் கிரகத்தினுடைய ஒரு நிலாவான கேன் கேனிமீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலால வந்து ஜூபிட்டரினுடைய 3வது பெரிய நிலாவாம். அங்க வந்து இவருடைய ஆன்மாவினுடைய சக்தியில ஒரு பகுதி அங்க இருக்காம். எதுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு புது வித்தை வந்து அவங்க கத்துக்கிட்டு இருக்காங்களாம். எப்படி வந்து இந்த எனர்ஜிய வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லக்கூடிய வித்தைய கத்துக்கிறதுக்காக அங்க விட்டுட்டு வந்திருக்காங்களாம். ஒரு பகுதி தான் வந்து இங்க பூமியில, இந்த பூமியினுடைய வட்டாரத்தில வாழ்க்கை எப்படி இருக்குங்கிற ஒரு திறமைய வளர்த்திக்கிறதுக்காக வந்திருக்கான். இதுபோல இந்த சக்திகளை பிரித்து சரியாக கையாளக்கூடிய திறன் அப்படிங்கிறது என்கிட்ட இருக்கு. இந்த ஒரு சிறு பகுதி இந்த சக்தி இந்த பூமிக்கு நான் எடுத்துட்டு வந்திருந்தனாலும் கூட, இங்க இருக்கக்கூடிய இந்த சக்திய வச்சே, இங்க இருக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகளையும், சுற்றுச்சூழல்களையும், மனிதர்களுடைய அந்த மனோநிலை, உணர்வுகள வந்து என்னால சரியா கையாள முடியும். அப்படின்னா, டாக்டர் அது எப்படி? அப்படின்னு இது எனக்கு மட்டும் வாய்ச்சது இல்ல. எல்லாருக்குமே இது முடியும். ஒரு சிலர்னால மட்டும் தான் இத சரியா கையாள முடியுது. நெறைய பேர் நான் வந்து அது என்னன்னு புரியாததுனால, குழப்பம் அடையறதுனால, அது சரியா கையாள தெரியாம போயிருது. இப்போ நான் ஒரு சக்தி ரூபம்னா, என் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடியது எல்லாமே சக்தி ரூபம் தான். நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய சக்திகள ஒன்று திரட்டி, அங்க இருக்கக்கூடிய சக்தியோட நான் அப்படியே ஒன்றிணைச்சுருவேன். அப்போ நான் என்ன மனசுல நெனைக்கிறேனோ, அது அந்த இடத்துல நடக்கும். இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான லாஜிக். இத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, சிம்பிளா வேல முடிஞ்சுது. ஒரு இடத்துல பயங்கர டென்ஷனான ஒரு சூழலா, நான் அந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னா, அந்த இடம் அமைதியா மாறிடும். என்கூட இருந்தாலே, "அப்பா! உன்கூட இருந்தாலே நல்லா இருக்குடா." ஏதோ ஒரு நல்ல ஒரு புத்துணர்வு பெற்ற மாரி இருக்கு. அங்க வேற ஒண்ணும் நடக்கறதில்ல. நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, நான் பண்ணணும்னு நெனச்சேன்னாலும் சரி, நெனைக்கலைன்னாலும் சரி, என்னுடைய ஆன்மாக்கு அது தெரியும். அது என்ன பண்ணிரும், இங்க இருக்கக்கூடிய அந்த அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்த ஒரு ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு மனோநிலை அது அப்படியே அவங்க சக்தி கூட சேர்த்து அப்படியே கலந்துரும். கலக்கும்பொழுது என்ன ஆயிரும்னா, அவங்க வந்து ஒரு மாரி இப்படி பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி ஃபீல் ஆயிருவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு புத்துணர்வு பெற்ற மாரி அவங்க ஒரு உணர்வு அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துரும். இதுல நான் கில்லாடி. இதுல நான் கைதேர்ந்த ஒரு ஆள். என்னுடைய கைடு அத தான் சொல்றாரு. "நீ கொஞ்சம் எல்லாத்தையும் வெரட்டி, வெரட்டி வேல வாங்குனத காட்டிலும், இந்த அன்பு பாசத்தோட நீ கொஞ்சம் இருந்திருந்த அப்படின்னு சொன்னா, உன்னோட எனர்ஜி வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கூட நீ பெட்டரா இது பண்ணியிருந்திருக்கலாம்" அப்படின்ட்டு. சரிப்பா, இப்ப எதுக்கு நீ போனதுல ஒரு இதா இருந்த, என்னது போர் வீரனா இருந்த சரி. அப்புறம் இந்த எனர்ஜி ஒர்க்ல நீ பெரிய வித்தகாரனா இருந்திருக்க. இப்ப எதுக்கு இந்த வந்து இசை சம்பந்தமான ஒரு துறையில இருக்கக்கூடியதாக நீ பிறப்பு இங்க எடுத்துட்டு வந்திருக்க? ஏன்னா, இவருக்கு இன்னும் 2 பிறப்பு கிடைச்சிருந்திருக்குங்க. திபெத்ல வந்து ஒரு துறவியா போறதுக்கு, இல்ல அமெரிக்க நாட்ல ஒரு பிரசிடென்ட்டா போற அளவுக்கு பிரசிடென்ட் இல்ல, ஒரு பாலிடிக்ஸ்ல உயர்ந்த ஒரு பதவி கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பிறவிகள ஒதுக்கி தள்ளிட்டு தான், ஆஸ்திரேலியால இவர் வந்து ஒரு இசை சம்பந்தமான ஒரு ஆளா பிறந்திருக்காரு. ஏன்னு கேட்கும்பொழுது, அவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. "இசை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஒரு மனிதனுடைய மனோநிலையில பெருமளவு மாற்றத்த குறுகிய நேரத்துக்குள்ள கொண்டு வர்றது. இப்ப நான் வந்து என்னுடைய சக்தியை பரப்பி, சூழலையும், மனிதர்களையும் இதமான ஒரு இடத்திற்கு என்னால கொண்டு வர முடியும்னா, இதுக்கு வந்து அந்த இசைன்னு சொல்லக்கூடியது மாபெரும் ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஒவ்வொரு கான்சர்ட் நடக்கும்போது அவங்க என்ன பண்ணிருவாங்களாம், இவரு என்ன சொல்லுவாராமா, "முன்னாடி வந்து நெறைய சேர் போடாதீங்க. முன்னாடி நெறைய கேப் குடுங்க. அந்த கேப் இருக்கும்பொழுது தான் அந்த அந்த இசையினுடைய அந்த அலை வந்து அப்படி பரவலா போகும்." அப்படின்னு சொல்லுவாராமா. கரெக்ட்டா அதுக்கு ஏத்த மாதிரியே, இவருடைய அந்த கான்சர்ட் வந்துட்டு போனாங்கன்னா, அவங்க அப்படியே பயங்கர ரிலாக்ஸ்டா இருப்பாங்களே. ஏன்னா இவரு சொல்றாரு, "ஒரு அந்த சக்தி வந்து அது இப்படி பயணிக்குது அப்படிங்கிறத என்னால உணர முடியும்." இது இந்த மாதிரி இருந்தது. இது இந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்தா மட்டும் தான், இந்த ஒரு சக்தி வந்து இப்படி கரெக்ட்டா போகும். இல்லாட்டி இப்படி ஸ்கேட்டர் ஆயிரும். கரெக்ட்டா நல்லா நடக்காதுங்கிறது எனக்கு தெரியும். என்ன சொன்னாலும் சரி, நான் சொன்னது தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த கரெக்ட்டா மாத்திருவேன். அந்த ஒரு கான்செப்ட் வந்து பயங்கர பவர்ஃபுல், பயங்கர ஒரு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி இப்படி பேசிட்டே இருக்கும்பொழுது, இவங்களுடைய இன்னொரு முந்தைய ஒரு பிறப்புக்கு போம்பொழுது, அங்க பார்க்கும்பொழுது ஒரு வைக்கிங் போர் வீரரா இருக்காரு. இளம் வயதில வைக்கிங்ஸ் வந்து ஒரு மூர்க்கத்தனமான ஒரு குணம் கொண்டவர்கள். குடி, கூத்து, போர் இது மட்டும் தான் அவர்களுடைய ஒரு நிலை. அப்போ கொள்ளையடிக்கிறது அதான் வைக்கிங்ஸ் ஒரு ஒரு ஆட்கள் இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கும்பொழுது அவர் என்னன்னா, இளம் வயதில கத்தியும் கையுமா தான் இருக்கக்கூடிய ஒரு ஆள். வயது ஆக, ஆக, ஆக அவரே சொல்றாரு, "என்னுடைய பழைய நிலைமை இன்னைக்கு எனக்கு இல்ல. நான் வந்து ரொம்ப மாறிட்டேன். எனக்கு இந்த கத்திய தொடுறதுக்கே புடிக்கல. எனக்கு வந்து ஒரு அமைதி இருந்தா போதும்." அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோநிலைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு. அந்த பிறப்ப வுட்டுட்டு அடுத்த ஒரு பிறப்புக்கு வரும்பொழுது, அவங்க வந்து திருப்பியும் ஒரு பிரிட்டிஷ் நேவில வந்து கேப்டன் மார்கன் அப்படின்னு ஒரு பேர்ல அவங்க இருந்திருக்காங்க. 1800கள்ல இவங்க வந்து ஒரு நேவல் அ ஆஃபிசரா இருந்திருக்காரு. ஸ்பெயின் நாட்டுக்காரங்க கூட போர் நடக்கக்கூடிய இதுக்கு போயிருக்கு. இவருடைய காதலி இவருடைய காதலி வந்து என்ன பண்ணிர்றா, இவர ஏமாத்திர்றா. எதிரி நாட்டுக்காரங்கள்ட்ட.
இந்த தகவல் இவங்க இந்த கப்பல் இந்த இடத்துல தான்ப்பா வருது அப்டின்னு அவ போட்டு குடுத்துர்றா. அதனால என்ன பண்ணிர்றாங்க, இவங்கள வந்து அடிச்சிர்றாங்க. இவரு தப்பிச்சிர்றாரு. ஆனா கூட இருந்தவங்க எல்லாருமே இறந்துர்றாங்க. அப்போ இவரு அதுக்கப்புறமும் வேலை செய்யறாரு. இவருக்கு வந்து பதவி இருக்கு. இவரு உயர் பதவி தான். கேப்டன் இல்லையா? உயர் பதவி தான். அடுத்தடுத்து நெறைய வேலைகள் செய்றாரு. சக்சஸ்ஃபுல்லான வேலை தான். ஆனா, இந்த பழைய ஞாபகம் அவர போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கு. இதனுடைய தாக்கம் தான் அதுக்கு அடுத்து வந்து அந்த ஏர் பிளேன்ல ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்ல, அந்த ஏர்பிளேன்ல நான் செத்தாலும் பரவால்ல, என் கூட இருக்கிறவன காப்பாத்தணும். ஏன்னா முந்தின பிறப்புல என்ன நடந்தது? அவங்கலாம் செத்து போயிட்டாங்க. இவரு தப்பிச்சுட்டாரு. அந்த குற்றுணர்ச்சி என்ன பண்ணுது? அடுத்த பிறப்புல நான் செத்தாலும் பரவால்ல, கூட இருக்கவன கூட இருக்கவன காப்பாத்து, காப்பாத்து. கூட இருக்கவன் தான் முக்கியம். அந்த ஒரு எண்ணம் கொண்டு வந்ததுக்கு உண்டான காரணம் அதுதான். அப்ப அந்த எனர்ஜி வந்து இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்றதுக்கு அப்படிங்கிறத அந்த இடத்துல குரு சொல்லி தர்றாரு. அப்ப இந்த மாரி ஒரு சூழல்ல அப்படியே போகுது. ஒரு கான்சர்ட் ஒண்ணு வந்து எங்க நடக்குது? யூரோப்ல ஒரு இடத்துல நடக்குது. மோசார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப பழைய ஆளுங்க. இந்த 1700 800கள்லயே வாழ்ந்த ஒரு பெரிய மியூசிஷியன் ஆமா. மோர்சார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. MOZART மோர்சார்ட் அப்படிங்கிறவரு. அவரு வாசிச்ச அந்த மேடை மேலேயே இவரு வாசிக்கிறதுக்கு உண்டான அந்த பியானோ வாசிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ரொம்ப நாளா இந்த பியானோ ஒரே இடத்துல தான் இருந்திருக்கு. தொடர்ந்து நெறைய நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இவரு வர்றாரு. வந்து இப்படி பார்க்குறாரு இந்த ஜெரமி. "அந்த பியானோவ இடம் மாத்தி இந்த இடத்துல வைப்பா" அப்படின்றாரு. யாரும் "இல்ல, இல்ல அது அப்படிதான் இருந்தது." "நீ வச்சு தான் ஆகணும். வெய்." நான் தான் சொன்னேன் அந்த புடிவாத குணம். "வச்சு தான் ஆகணும். அத வெய்" அப்படின்ட்டு. அப்புறம் இந்த இப்படி இப்படி பண்ணுவாங்கல்ல. அவங்க பேர் வேற மறந்துட்டேன். அவரும் சொல்றாரு, "ஆமா எனக்கும் அது இங்க இருந்தது ஒரு மாதிரி இருந்தது. நானும் இடம் மாத்தணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். நீ சொல்றது சரிதான். சரி வாசிச்சு பார்ப்போம்." அப்படின்னு சொல்லி அந்த பர்ட்டிகுலரா இவர் இந்த ஜெரமி சொன்ன இடத்துல இருந்து அந்த பியானோவ வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அங்கிருந்து அந்த இசை பரவக்கூடிய விதம் வேற மாதிரி இருந்தது. இவ்ளோ நாள் இந்த இடத்துல இருந்தது கூடக்கும், இங்கிருந்து அந்த சத்தம் வெளிய பரவி வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆஹா! நீ அற்புதமான ஒரு காரியம் செஞ்சிருப்பா ஜெரமி. இனிமே அந்த பியானோ வந்து அந்த இடத்துல தான் இருக்கணும். அப்படின்னு சொல்லி அந்த பியானோ பெர்மனன்ட்டா அங்கே தான் வச்சதாக சொல்லப்படுது. போல நிறைய நிகழ்வுகள் மக்களுக்கு வந்து ஒரு அமைதி, ஒரு இன்பம், ஒரு சுகமான ஒரு சூழல் அப்படிங்கிறத இசை மூலமா கடத்தணும். எல்லாமே சக்தி ரூபம் தான். அந்த சக்தியை சரியா பயன்படுத்துறதுக்கு நம்ம தெரிஞ்சா போதும். அதை கைக்கொள்வதற்கு இந்த தடவ நான் இசை அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கோல கையில எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் இவரு இது பண்றாரு. அப்புறம் நாட்கள் அப்படி நகருது. இவருக்கு ஒரு பெண் பிள்ளை. அப்போ இவங்க 2 பேரும் இவங்க சொல்றாங்க டாக்டர் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இவர வந்து ஒரு காஃபி ஷாப்ல பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த இவரும் அவருடைய பொண்ணும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த டாக்டரும் போறாங்க. இப்ப 3 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப பொண்ணு கேட்குது. "அப்பா, நீங்க வந்து இந்த மாரி நெறைய ஆன்மாக்கள் பத்தி அதெல்லாம் சொல்றீங்க இல்லையா? இப்ப எல்லாமே வந்து ஒரு காரண காரியத்திற்கு தான்." அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த பொண்ணு ஒரு கேள்வி கேட்குது பாருங்க. "இப்ப நான் என்னுடைய ஒரு சோல்மேட்ட வந்து நான் பார்க்குறேன். இந்த சோல்மேட் கூட நான் சேர்ந்து வாழலாம் சந்தோஷமா." அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்ல. அவர்கள் என்னை காயப்படுத்திட்டு பிரிஞ்சும் போலாம். அதுவுமே ஒரு என்னுடைய முன்னேற்றத்திற்கு உண்டான ஒரு காரணமா தானே இருக்கும். அப்ப இதில எதுவுமே அர்த்தம் இல்ல. எல்லாமே ஒரு பாடம் தானே. இப்ப இங்க பாண்டிங்கு, நான் வருத்தம், மகிழ்ச்சிங்கிறதுக்கெல்லாம் ஒரு அர்த்தமே இல்லல்ல. இது சரிதானப்பா? அப்படின்னு அந்த புள்ள கேட்க. எவ்வளோ புத்திசாலித்தனமா கேட்குது பாருங்க. அதுக்கு அவரு என்ன சொல்றாருன்னா, "அம்மாடி, நீ ஒரு கப்பல்ல இருக்க. ராத்திரி நேரம். அப்படியே கப்பல்ல பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது, அதனுடைய வெளிச்சம் அடிக்கும் பொழுது, பல மைல் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடம், இங்கிருந்தே உனக்கு தெரியும். நீ பார்க்க முடியும். இது ஒரு இத மனசுல வச்சுக்கோ. இன்னொரு நிகழ்வுன்னு பார்க்கும்பொழுது, நீ வேற ஊருக்கு போற. அந்த ஊருக்கு போறக்கு முன்னாடி இன்டர்நெட்ல எல்லாத்தையும் விர்ச்சுவலா எல்லாத்தையும் பார்த்துட்ட. பார்த்துட்டு இப்படிதான் இருக்கும்னு நீ நெனச்சுக்கிட்டு அந்த இடத்துல போற. போம்பொழுது நேர்ல பார்க்கும்பொழுது அந்த இடம் வந்து வித்தியாசமா தெரியும். புது அனுபவங்கள் வந்து வேற மாதிரி தெரியும். இது 2யுமே மனசுல வச்சுக்கம்மா. நம்ம இருந்த இடத்திலிருந்தே தூரத்தில இருக்கக்கூடியத நிதர்சனமாவும் பார்க்க முடியும். கற்பனை போல பார்த்தத நிஜத்தில வாழும்பொழுது, அது கற்பனைக்கும் அப்பாற்பட்டு இன்னும் நெறைய நிகழ்வுகள் இருக்கு. அதற்கு மாறாவும் நெறைய இருக்குங்கிறத நம்மனால உணர முடியும். இது 2யுமே புரிஞ்சுட்டோம்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ச சுவாரஸ்யமாவும் நமக்கு வந்து நல்ல நெறைய விஷயங்கள் நம்ம வந்து கத்துக்கலாம். அப்படிங்கிறத சொல்லி அவர் வந்து முடிக்கிறார். முடிச்சுட்டு அப்படியே 3 பேரும் பேசிட்டு டாக்டர் இப்படி வெளிய வரதா சொல்றார். வெளிய வரும்போது டாக்டர் ஒரு 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 எழுதுறார். கீழ வந்து அந்த நோட் எழுதுறார். காஃபி ஷாப்லேருந்து வெளிய வரும்போதுங்க, என் மனதில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாரம் குறைஞ்சு, நானே ஒரு புத்துணர்வு பெற்ற மாரி இருக்கிறேங்க அப்படின்னு. ஏன்னா, இது ஜெரமியினுடைய இயற்கையான ஒரு குணம். ஆன்மாவினுடைய ஒரு குணம் இல்லைங்களா? அத வந்து டாக்டர் சொல்றாரு. எனக்கே அந்த ஒரு உணர்வு அப்படிங்கிறது வந்து என்கிட்ட இருந்தது. அப்போ ஒரு ஆன்மா வந்து தன்னுடைய முன்னேற்றத்திற்கு ஏற்றார் போலவே அதனுடைய பயணம் அப்படிங்கிறது சரியா நடந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். அதனால இந்த சமுதாயத்துக்கு அவ்வளவு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ நாமும் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னதான் இந்த கால சூழலுக்கு ஏற்றார் போல நம்முடைய வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருந்தாலுமே, நம்மளுடைய மனசாட்சிக்குன்னு ஒரு 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 பிடித்தமான ஒரு ஆள்ன்னு நாம இருப்போம் இல்லையா? முடிஞ்ச அளவுக்காவது அத வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். இது நம்மளுடைய முன்னேற்றத்திற்கும்,
நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய முன்னேற்றத்திற்கும், சூழலினுடைய முன்னேற்றத்திற்கும் பெருமளவுல உதவி செய்யும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்குவோம். யா! இதான் இன்னைக்கு உண்டான வீடியோ. புடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி லைக் தட்டி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிருங்க. நம்ம எனி டாக்ஸ் சேனல் போய் பாருங்க. நெறைய பாட்காஸ்ட்ஸ் இருக்கு. வீடியோஸையும், சேனலையும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஏதாவது சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க இடத்துல நன்றி.